வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமுவேல். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்க போனோம்னா அதுக்குரிய நிறைய ஒரு மனிதர் படும் பாடு. ஏன்னா நான் பட்டிருக்கேன். எனக்கு வந்து நிறைய கேட்டாங்க, நிறைய அவகாசங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. அது வந்து எல்லாரும் பேங்க்ல போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதைத்தான் அண்ணன் அதை வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். வாங்க, நீங்களே பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். என் பேர் வேலு சார். சரி. என்னுடைய விளம்பரத்தெல்லாம் பார்த்தேன். பர்சனல் லோன் கொடுக்குறதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், விளம்பரப்படுத்திருந்தீங்க. ஆமாம் ஆமாம். பர்சனல் லோன் நமக்கு தேவைப்படுது, ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. சரி சரி சரி. அதான் நம்ம புதுசாக இப்போ பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி சரி. சரியா? அதனால வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல ஓபன் பண்ணியிருக்கிறதுனால வந்து உடனுக்குடன் வழங்கப்படும். ஆமா, அடிக்கடி டிவில அந்த நெட் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லோனுக்கு வந்து லோன்னு அலையிறாங்க. சரி சார். அதனால வந்து நம்ம மக்கள் வந்து அப்படி அலையக்கூடாதுங்கிறதுக்காக லோன் அலையிறதை தாண்டி சார் தேவைப்படுது, அதனால நம்ம போறோம். அதான் அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து ஒரு பேங்க் ஆரம்பிச்சு இந்த மாதிரி யாரும் அலையக்கூடாது. சரியா? வந்தோமா லோனை வாங்கினோமா அப்படியே போய் அனுப்பிவிட்டோமான்னு இருக்குங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு நான் பர்சனல் லோன் போடணுமா? போட்டுருவோம். என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் வந்து டீ கடை வச்சுருக்கேன் சார். ஓகே. சொந்தமான டீ கடை தானே? சொந்தமான கடை தான். சரி சரி. ஓகே. எந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க? விருதுநகர் பாண்டியனர் உள்ள சார். பாண்டியனர் உள்ள சார். சரி ஓகே. அதுக்குள்ள வந்து கரெக்டாக சொல்லுவாங்கல்ல? அதெல்லாம் சொல்லுவாங்க சார். சரி சரி. உங்கள் பேர்? பேர் வேலு சார். எத்தனை வருஷமா டீ கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமா வச்சுருக்கேன் சார். ஓ, 8-10 வருஷமானா அப்போ அந்த ஏரியாவில் எல்லாரும் டீ குடிச்சிருப்பாங்க அது கடையில். ஓகே ஓகே. சரிங்க. அப்போ நான் நாளைக்கு ஒரு இவ்வளோ டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு மணி போல் வரேன். சரி சார். சரியா? வந்து பார்க்குறேன். பார்க்கலாம் சார். வாங்க ஓகே. வணக்கம் சார். வாங்க 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 சார். வணக்கம் சார். என்ன நேற்று கடைக்கு வரும்போது யாருமே இல்லையேங்க? இப்போ சார் நேற்று நான் வந்தேன், 1 மணி போல வந்து பார்த்தல. சரி சார். என்ன யாருமே இல்லை? அப்புறம் எப்படி நீங்கள் லோன் கட்ட போகிறீங்க? டீ கடையில் வெறும் டீ கடையாக இருக்கு, ஆள் இல்லாத டீ கடையில் நீங்களா டீ ஆற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து அப்படி கிடையாது சார். காலையில் வியாபார டைம் வந்து 6:30 11-12 மணி வரைக்கும் சார். சரி. அதுக்கப்புறம் சாப்பாடு டைம் உங்களுக்கே தெரியாதுல்ல, மொத்த வேலை பார்க்குறவங்க கூலி ஆளுகள் தான் நம்மகிட்ட டீ குடிக்க வர்றதுக்குள்ள. சரி சரி. ஏரியாக்குள்ள ஆளுங்க, ஒரு இரும்பு கடை வச்சிருக்கவங்க, பழச கடை வச்சிருக்கவங்க, பார்சல் டீ வாங்க வர்றவங்க, டீ குடிக்கிறவங்கலாம் டீ டைம் வந்து அந்த 11-12 மணிக்குள்ள தான். அதுக்கப்புறம் சாப்பாடு டைம். நீங்க 1 மணிக்கு வந்தீங்கன்னா நானே கடையில இருந்திருக்க மாட்டேன், வீட்டில் இப்போ வேலையில் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரை நிப்பாட்டிட்டு நான் வந்து சாப்பிட போயிருப்பேன். டீ அது முடிச்சுட்டு அந்த டைம் டீ முடிகிற டைம் சார். ஆள் இல்லாத டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அதான் நான் பார்த்தேன். டீ கடையில் ஆளே இல்லை, இவர் எப்படி லோன் 5 லட்சம் கேட்டிருக்காரு, எப்படி கட்ட போறாருன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு சார். நீங்கள் இதுவே வந்து காலையில் அதிகாலையில் ஒரு 6:30 மணிக்கோ உள்ள கடை வந்து 5 மணிக்கு நாங்கள் ஓப்பன். இல்லை 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்க முடியாது. நான் 9 மணி 8 மணிக்கு வாங்க சார். அப்போ அந்த டைம் வந்து பாருங்க. அப்போ சாயங்காலம் வர்றதா இருந்தால் 3 மணிக்கு கடை திரும்ப டீ ஆரம்பிப்போம். 3 to 7:45 வரைக்கும் டீ இருக்கும். 7:40 வரைக்கும். சரி இருக்கட்டும். என்னுடைய ஆளை நாளைக்கு அனுப்பிவிட்றேன். சரி சார். நீங்கள் நாளைக்கு அடுத்து வரும்போது உங்களுடைய இது டாக்குமெண்ட், அது ஓட்டர் ஐடி, பான் கார்டு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க சார். அப்போ இப்போ உடனே கிடைக்கும்னு சொல்லி விளம்பரப்படுத்துறீங்க. உடனே கிடைக்கும்னா எப்படிங்க உடனே கொடுக்க முடியும்? நீங்கள் வந்து முன்ன பின்னா உங்களை பார்த்தது கிடையாது. சரி சார். சரியா? இப்போதான் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய ப்ரூஃபே இப்போ நீங்கள் எங்கே போனாலும், ஒரு லாட்ஜில் தங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆதார் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஆதார் கார்டை கொடுங்க, ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தாச்சு நம்ம மேலே நம்புகிறாங்க. நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம உடனே எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப்லாம் நம்ம பார்க்கணும், சரி பார்க்கணும். நீங்கள் இருக்கிறது இந்த இடத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும், எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்னு தெரியணும், நீங்கள் நம்பிக்கையானவரான்னு எனக்கு தெரியணும், வாங்கினா கரெக்டாக கட்டுறவரான்னு எனக்கு தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே ஓகேன்னு வந்தால் பிறகு தான் நம்ம கொடுக்க முடியும். இல்லை சார், வண்டி விளம்பரம் மாதிரி உடனடி பண்ணுவாங்க. ப்ராப்பராக எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. சரியா? 2 நாளில் கூட முடிச்சு விட்ருவோம். நீங்கள் வரும்போது அந்த பான் கார்டு எல்லாமே எட்டுவாங்க. சரி. எனக்கு அந்த 5 லட்சம் மட்டும் அது குறையாம நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட தந்துடுறேன். ஆதார் கார்டு இருக்குது சார். வேறு பேங்க் ஆதார் கார்டுல இருந்து கார்டு தருவாங்க சார். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பான் கார்டு. சரியா? பேன் கார்டு, பான் கார்டு. ஆமாம், ஆதார் கார்டுல இருந்து கார்டு கொடுத்து, ஏடிஎம் கார்டு. அது இல்லைங்க. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பான் கார்டு, இது 3.
கொண்டு வாங்க. பேன் கார்டுங்கிறது இல்லை சார், அது வந்து வெளியில் வாங்கணும்னா. சரி, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது உங்கள் ப்ரூஃப் ஃபுல்லாக எடுத்துட்டு வாங்க. ரேஷன் கார்டு இருக்குது சார். சரி. ஆதார் கார்டு இருக்குது சார். சரி. அது போக அந்த என்ன ஓட்டோடைய ஐடி கார்டு, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா? அது இருக்குது சார். வண்டிக்கு போட்டது. அதாங்க உங்கள் படம் போட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. சரியா? போட்டோ விட்டு அதுவும் படம் தான் சார். எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். சரியா? போயிட்டு வாங்க சார். வாங்க சார். வாங்க 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 வாங்க. இது கார்டெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். ஓகே. நேற்று நம்ம வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. சரி சார். வந்து டீ குடிச்சிட்டு வந்தாங்களாம்ல, கூட்டம் பயங்கர கூட்டம் அவங்க கடையில். சாயங்காலம் சொன்னாங்க டீ குடிச்சிட்டு தான் வந்தோம், சாயங்காலம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. இது கேசரிலாம் பயங்கரமாக இருக்காங்க அவங்க கடையில் சொன்னாங்க. சரிங்க சார். கேசரிலாம் நல்லா இருக்குது, நல்லா போடுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் கொண்டு விட்டீங்களா? கொண்டு விட்டேன் சார். சரி, கொடுங்க. இது நான் ஒரு கேக்கு கொடுங்க, அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும். வந்து இது ஸ்மார்ட் கார்டு கொடுங்க. ஓகே, ஸ்மார்ட் கார்டு. சரி, இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கு பாருங்க. ஓடிபி உங்கள் நம்பருக்கு. இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், நம்பர் மாறக்கூடாதுங்க. ஏன்னா அமௌண்ட் ஏறினாலும் இந்த நம்பருக்கு தான் ஏறும். சரியா? ஒரு 6 நம்பர் வந்திருக்கும். வந்திருக்கா? சரி, நம்பர் சொல்லுங்கள். 13 43 43 58. சரி, ஓகே. இதுக்குள்ளே வேலை முடிஞ்சிச்சு. சரி சார். அடுத்த கார்டை கொடுங்க. சரி, ஓகே. ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டீங்க. இப்போ ஆதார் கார்டு தந்துட்டீங்க. சரி, நான் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சு நீங்கள், நான் இங்கே போட்டு விட்டுருவேன். அங்கே மேலே ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் செக் பண்ணுவாங்க. நம்ம ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால் கரெக்டாக அடிக்கணும். அதுக்கு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கு பாருங்க. ஆமாம் சார். வந்துருச்சா? ஒரு 6 நம்பர் வந்துருக்கு பாருங்க. சொல்லுங்கள் சார். 62 48 33 ஓகே. சரி, அடுத்து ஐடி கார்டு வச்சுருக்கீங்களா? அதை கொடுங்க. ஓகே சார். பேன் கார்டு மட்டும் இல்லை, அது கொஞ்சம் 2 நாள் ஆகும். இருக்கட்டும். அது நம்ம கடைசியாக பார்த்துக்குவோம். சரி சார். இதை நான் அடித்து அப்ரூவல் பண்ணுறேன், நான் பார்த்துக்குவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கு பாருங்க. ஆமாம் சார். வந்துருச்சா? வந்துச்சு. இது இல்லை, இப்போ கடைசியாக ஒன்று வந்திருக்கு பாருங்க. லாஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஓடிபினா ஒன் டைம் தான். அது அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள தான். சரி சார். நீங்கள் முதல்ல ஓடிபி காட்டக்கூடாது. இப்போ ஒன்று வந்துருக்கு பாருங்க, கடைசியாக பாருங்க. 86 69 22 22. ஓகே. இப்போ வந்து நம்ம சரி பார்த்துருக்கோம். சரி சார். இன்னும் நம்ம வேலைகள் இருக்குது, இதோட முடியாது. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து எவ்வளவு 5 லட்ச ரூபா ஆனீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 15,000 கட்டுற மாதிரி இருக்கும் சார். 5 ரூபாங்கனாலே 15. 5 லட்சம் 15, இல்லைன்னா வருஷத்தை கூட்டிக்கிடுவோம். சரி சார். சரி, ஒரு 30 வருஷம் கட்டுற மாதிரி போட்டுருவோமா? 20. சரி, ஓகே. 20 வருஷம்னா நீங்கள் ஒரு 12,000 கட்டுற மாதிரி இருக்கும். சரி சார். சரியா? போட்டு விட்ருவோம். இப்போ நீங்கள் அடுத்து உங்களுக்குரிய செலவு, பிள்ளைகள் படிப்பு செலவு, மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதம் என்ன சார், ஒரு 20-22 வரும் சார். 22னா நீங்கள் இங்கே 12,000 கட்டணும். வேறு பிள்ளை படிப்பு செலவு இருக்குது, வந்தது போனது, நல்லது கெட்டது. வீட்டில் கொஞ்சம் வேலைக்கு போகிறாங்க, வருமானம் இருந்தாலுமே. ஏன்னா வந்து இப்போ 22,000னா எல்லா மாதம் 22,000 கிடைக்குன்னு சொல்ல முடியாது. 22ன்றது 22 மட்டும் வராது. சில நேரங்கள் வியாபாரம் போடும்போது 25. திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கே வந்துடுது, ஒரு 10 நாளைக்கு கடையை போட்டு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன செய்வீங்க சார்? யாருமே எதிர்பார்த்து வாழ்றது இல்லை. இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்றது கிடையாது. இல்லை சார், ஒரு நிமிஷம். கொரோனா காலத்துலயும் நம்ம ஆளுகள் லோன் வாங்கி வச்சு அப்பவையும் குழப்ப ஓட்டி அதுக்கப்புறமும் கட்டி வந்த நிறைய பேர், எத்தனை கோடி பேர் இருக்காங்களா சார்? திடீர்னு ஒரு கரும்பாலைகளே மூடிடுறாங்க, சீனி மரத்து கம்மியாயிருது. சரி, அந்நியாரம் டீ கடையை நம்ம நிப்பாட்டுற மாதிரி. சரி சார். அன்னைக்கு ஒரு கொத்த வேலைக்குனா போயினா நம்ம லோன் கட்ட முடியுமா சார்?
இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்படி நம்ம மேல உள்ள நம்பிக்கையில் தான் சார். ம் சரி, நான் என்ன சொல்கிறேன், வேறு எதுவும் பத்திரங்களுக்கு வச்சுருக்கீங்களா? பத்திரம்னா அந்த இடத்துக்கு சம்மந்தமான பத்திரம். ஆமாம், இருந்துச்சுன்னா அதை கொண்டு வாங்க. கொண்டு வரணும் சார். ஆமாம், அதை கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து இங்கே பண்ணிடுவேன். நான் வந்து உங்களை மாதிரி ஒரு வேலையாள் தான். எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்க. உடனடி லோன் தரப்படும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். வாங்க. இப்போ நான் இத்தனை கார்டு கொடுத்துட்டேன், அடுத்து வந்து பொறுப்புன்னு இத்தனை இது கேட்டால் என்ன சார் செய்யுது? அதாவதுங்க, இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் செலவுக்கு ரூபா இருக்கிறீங்க, ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, சரியா? நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எழுதி தான் கொடுப்பாங்க. கையெழுத்து வாங்கி தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து 3 காசு வட்டி, 5 காசு வட்டி, 10 காசு வட்டி நோக்கம் போல் வாங்குவாங்க. நம்ம அப்படி கிடையாது. 50 காசு, 0.50, சரி சார், 50 பைசா தான் போட்டு தான் நம்ம பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு கொடுக்க போகிற கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஒரு அட்டாச். சரி சார். அதை வந்து நீங்கள் வந்து பதிவிட வேண்டியதில்லை, சும்மா கொடுத்தீங்கன்னா போதும். அதை வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருவோம். சரி சார். சரியா? நீங்கள் வரும்போது அதை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் என்னன்னு பார்த்துக்குவோம். சரி சார். சரியா? ஓகே. சரி சார். ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஆமாம், சப்பாத்தி வந்துட்டீங்களோ? இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கூட்டமாகி போச்சு. சரி சார். ஆமாம், மாதம் முதல் தேதினால எல்லாருக்குமே அமௌண்ட் போட்டு விடாது, அதனால் கொஞ்சம் இது கொண்டு வந்துட்டீங்களா? சரி சரி, ஓகே. எத்தனை சென்ட் இடம் இருக்கு? 10 கோடி சார், ஒரு 3.5 சென்ட் வச்சுக்கோங்க. ஓகே, சரி சரி. ரெண்டு இதில் வந்து எந்த பிளாட் உங்களுக்கு? இந்த நடுவு சென்டருக்கு அடுத்தது. சரி, ஓகே ஓகே. சரி சரி, 2 சைடு ரோடு இருக்கோ? 2 பக்கம் ரோடு. சரி 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 சரி. நாளைக்கு நம்ம இன்ஜினியர் ஒரு ஆள் வருவாங்க உங்கள் இடத்த பார்க்க. ஆமாம். சரி சார். ஏன்னா பத்திரத்தை கொடுத்துட்டீங்க, இடம் அங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வருவாங்க. சரி சார். சரியா? பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் வீடையும் பார்க்க வருவாங்க. வீடு இருக்கிற தெரு வேற தெரு சார், நம்ம கட்ட போகிறது இல்லை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வீடை பார்க்குறதுக்கு வேற ஒரு ஆள் வருவாங்க. சரிங்க சார். வீடை பார்க்குறதுக்கு வந்து இங்கே லோக்கல் உள்ள இன்ஜினியர் வருவார். இடத்த பார்க்குறதுக்கு மதுரையிலேருந்து ஒரு இன்ஜினியர் வருவார். சார், இப்போ பத்திரத்தை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது ஒரிஜினல் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லை நான் வாங்கிட்டு போயிடலாமா? எப்படி? ஒரிஜினல் உங்கள்கிட்ட இருக்கணுமா, ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா? இப்போ ஜெராக்ஸ் இப்போதைக்கு போதும். சரிங்க சார். நம்ம வந்து பதியும் போது அந்நியாரம் நமக்கு ஒரிஜினல் தேவைப்படும், அந்நியாரம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால் நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடுவோம். சரி சார். ஓகேவா? சரி. ஹலோ. அண்ணா வணக்கம்ண்ணே. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். லோன் விஷயமா வந்து பார்க்குறதா? ஓ, வேலு டீ கடை. ஓகே ஓகே. இது இடத்த பார்த்து போயிட்டாங்களா? அந்தாங்க சார், வந்துட்டு பார்த்துக்கணும் சார். ஏதோ 2-3 கேள்வி கேட்டாரு, அப்புறம் அப்படியே போயிட்டார் சார். சரி சரி, அது மதுரையிலேருந்து இந்த இன்ஜினியர் அவர். சரி, ஓகே. அடுத்து இங்கே லோக்கல்லேருந்து வந்தாங்களா வீடு பார்க்குறதுக்கு? வீடு பார்க்க ஒருத்தர் வந்தார். உணவு நம்பிக்கை இல்லாமல். ஓ, சரி சரி சரி, ஓகே, சரிங்க. சரி, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஓடிபியும், சரி சார், இடத்துக்கு ஒரு ஓடிபி இப்போ வந்துருக்கோம். இந்த சொல்லுங்கள். வீட்டுக்கு ஓடிபி வந்து சார், வீட்டுக்கு ஒரு வீடு பார்த்துட்டு போனாங்களா? ஆமாம் சார். அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஒரு 6 நம்பர் வந்திருக்கும், பார்த்து சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்கள். வீட்டுக்கு ஓடிபி வந்து 22 14 12. ஓகே. சரி, இது இன்னொரு ஓடிபி வந்திருக்கு பாருங்க, அதையும் பார்த்து சொல்லுங்கள். இன்னொரு ஓடிபி சார், இன்னொரு ஓடிபி வந்து 24 20 10. ஓகே, சரி, வாங்க நாளைக்கு வாங்க பார்ப்போம். சரி சரி, நாளைக்கு நேரில் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க 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 வாங்க.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சரி, ஓகே. இல்லை, நான் எல்லாமே அனுப்பியிருக்கேன். ஹெட் ஆஃபீஸ் போயிருக்கு. சரி சார். ஹைதராபாத்துக்கு அனுப்பியிருக்கேன் சார். 1 மாதம் அலையிறேன். இதான் வரும்னு சொல்லிட்டு 1 மாதம் அந்த 5 லட்சத்துக்கு நான் இப்போ வட்டிக்கு வாங்கி கூட இது பண்ணியிருக்கேன் சார். இல்லை அது 1 மாதம் அலைஞ்சு எல்லாமே வளர்ந்துச்சு. இதில் ஓடிபி வரும், அது வரும்னு சார் 4 டெய்லி ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. குடியிருக்கிற வீட்டு நம்ம வட்டிக்கு வாங்கி கதையோட சொன்ன மாதிரி அந்த கதையாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. அதாவதுங்க, இந்த நான் கடையை பார்த்து வீட்டை பார்த்து வீட்டில் இருந்து கடைக்கு ஓடி, கடையில் இருந்து வீட்டுக்கு வந்து ஆஃபீஸர் வந்திருக்காங்கன்னு சொல்லி என்னால் நில உழைஞ்சு இருக்க முடியல. கையை தொடச்ச துண்டை தலையில் கட்டிக்காம ஓடி வந்துங்க. சொத்து, நீங்கள் சொத்து, நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே சரி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கே லோன் வாங்கியிருக்காரா, கரெக்டாக கட்டியிருக்காரா, நம்பிக்கையான நபரா, எல்லாமே விசாரிச்சாச்சு. உங்களுக்கே தெரியாமல் எல்லாம் விசாரிச்சுட்டோம் நாங்கள். இப்போ என்னன்னா எல்லாத்தையும் நான் அனுப்பிட்டேன். சரி சார். எல்லாம் அங்கே ஹெட் ஆஃபீஸ் போயிருக்கு. அவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு சரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அடுத்து அப்படியே மெயில் வந்துடும் எனக்கு. சார் இல்லை சார், இப்படி அவங்க சரி பார்க்குறாங்க, இவங்க சரி பார்க்குறாங்க, என் வாழ்க்கையை சரி பார்த்துக்கிட்டு இருக்கு முடிய ஆகி போச்சு சார். மெயில் வராது, மெயில் வந்துருங்க. ஒரு லோனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து வியாபாரம் பார்க்க முடியல. எனக்கு மண்டை மூளை ஃபுல்லாக குழம்புது. எனக்கு எப்போ பணம் கிடைக்கும், நம்ம வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் வந்துடும் எல்லாமே வந்துருங்க. இல்லைன்னா நான் வந்து வெளியில் மூவ் பண்ணியிருப்பேன். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே அனுப்பியாச்சு. மெயில் மட்டும் வர வேண்டியது இருக்கு. சரியா? மெயில் வந்தோடனேவும் அப்படியே உங்களுக்கு கையெழுத்து போட்டு முடிக்கிற மாதிரி. ஒரு கடை வச்சிருக்காலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் வாருங்கள் உடனடியாக லோன் உடனடியாக தடப்படுன்றதுனால நீங்கள் வந்தது எல்லாமே முடிஞ்சு. அதாவது அனுப்ப வேண்டியது, பார்க்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சு. மெயில் வந்த உடனேவும் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறுது. சரியா? அவ்வளோ. சரி, நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டியது கிடையாது. சரிங்க சார். அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு மெயில் இப்போ வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரி. சரியா? எப்படி இன்னைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்டுருவேன். சரி சார். வந்தோடனே வந்து ஒரு 40 கையெழுத்து மட்டும் போட வேண்டியிருக்கும். அதுக்குமா சார்? ஆமாம். சரிங்க சார். ஓகே, போயிட்டு வா. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். அதாவது வந்துருச்சுங்க, மெயில் வந்துருச்சு. வாங்க வந்து ஒரு 40 கையெழுத்து போட்டு அமௌண்ட்டை ஏற்றி விட்டுருவோம். சரியா? சீக்கிரமா வாங்க. என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க சார்? நான் ஏற்கனவே தெருவில் உள்ள வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, எதுவும் கேட்டு போகணும். அதனால தான் என் குரல் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் ஒழிச்சிருக்கும். எப்படா வாங்குவோம் அந்த வேலை போன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இருக்கேன். சரி. சரிங்க சார். அதை கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களே, வெளியில் உட்காந்துருந்தீங்களா? இல்லை சார், நான் தெருமுனையில் வந்துட்டு என்ன எதுக்கு விசாரிச்சுட்டு தெரியுன்ற ஒரு இதில் வந்தேன். ஓகே. சரிங்க, இந்த இதில் கையெழுத்து போடணும். சரிங்க சார். இந்த புக்கில் வந்து இது உங்களுக்காகவே தயார் பண்ண புக்கு இது. சரிங்க சார். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே மார்க் பண்ணியிருப்பேன். சரிங்க சார். இதில் வந்து எல்லாத்துலேயும் போட்டுருங்க, அவசரப்படக்கூடாது. எல்லாமே ஒரு ஒன்று போல இருக்கணும். ஆமாம். சரி, ஏதாவது ஒன்று மாறிச்சுனாலும் ஆள் மாறாட்டம் அந்த மாதிரி இருக்கும். படித்தது இளங்கரசு வரக்கிட்ட கொஞ்சம் முன்ன எழுத்து இருக்கும், அழகாக எழுத சொல்லிடுவாங்க சார். நமக்கு வராது. சரி, வர அளவுக்கு இந்த இருக்குல்ல, ஃபுல்லாக இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் போடணும். சரிங்க சார். போட்டால் உடனே எங்கள் கடத்தில் வாங்கிடலாமா? ஆமாம். சரிண்ணா, பொறுமையாக போடுங்க. அந்த உடத்தை வச்சுக்கோங்க. பொறுமை அவசரப்படாமல் போடுங்க. அது டீ கடையில் செட்டை போட்ட கதைக்கு எழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி. மற்றபடி பேரெல்லாம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக எழுது. அவசரப்படாதீங்க. ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் பிறகு தள்ளுபடி ஆகிடும். இல்லை தள்ளுபடின்னா சார், தள்ளுபடி பண்ணுவீங்களா? இல்லை சொல்கிறேன் நான். இல்லை சார், லோனில் ஏதாவது நமக்கு தள்ளுபடி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இல்லை அந்த தள்ளுபடி இல்லையா சார்? சரி, ஓகே. சரி, முடிஞ்சா? அவ்வளோதாங்க. ஓகே, சரி. இப்போ கையெழுத்து போட்டிங்கல்ல, இப்போ ஒரு ஓடிபி வரும் பாருங்க கடைசியா. மறுபடியுமா சார்? ஆமாம், இதுதான் வந்து கடைசி ஓடிபிங்க. பார்த்து பொறுமை வதராதீங்க. உங்களுக்கு இப்போ முடிஞ்சிடும். ஃபோனை வந்து சைக்கிளில் வச்சுட்டு வந்ததுனால எடுக்க போனேன், அது இடிச்சு இப்போ வந்து டவர் இல்லாமல் இருக்குது.
இல்லை இல்லை ஓடிபி வந்துடும் சார், நான் பார்த்துக்கிறேன். இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. சார்ஜ் கம்மியாக இருக்குது. வந்துடுச்சு சார். ஓகே இருங்க சொல்கிறேன். ஒரு 6 நம்பர் வந்துருக்கும் பாருங்க. ஆமாம் சார். வந்துச்சா? சொல்லுங்கள். 62 58 11. ஓகே சரி. ஒரு மெசேஜ் வந்துருக்கு பாருங்க, அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுச்சு. வந்துருச்சா? வந்துடும். சார் 2 லட்சம் மாதிரி வந்துருக்கு சார். இல்லை ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ஏறும். சரி சார். சரியா? இது நைட்டு உங்களுக்கு ஒரு 3 ரூபா ஏறிடும். நைட்டு இன்னைக்கு 5 மணிக்குள்ள ஏறிடும் சார். இன்னைக்கு 5 லட்சம் ஏறு. இப்போ 2 ரூபா போட்டு விட்டாச்சு. 2 ரூபா ஏறிடுச்சு. சாயங்காலம் பேங்க் 5 மணிக்கு போட்டு வந்துடுங்க. அந்த நேரத்தில் பார்த்து வாங்கிக்கலாங்க சார். இல்லை அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம். நீங்கள் வேணால் அங்கே பக்கத்தில் ஏடிஎம் இருக்கு, எடுத்துங்க. சரியா? ஓகே சரி. அடுத்து வர்ற 10ஆம் தேதியிலேருந்து சரி சார் அமௌண்ட்டு வந்து அக்கௌண்ட் எப்பயும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்க சார். எப்போ வேணாலும் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் என்ன அந்த தேதியில் எப்போ வேணாலும் எடுப்பாங்க. கொடுத்ததே 2 லட்சம். இந்த 3 லட்சம் 3 வந்து நைட் ஏறிடும். அதுக்குள்ளே நீங்கள் வட்டிக்கு போயிட்டீங்க, மறுபடியும் கட்டுறது. ஆமாம், அடுத்தது இதுக்கு நாங்கள் போகணும்ல சார். அடுத்த மாதம் வீடு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து லோனு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனடியாக கட்டணும். உடனடியாக அடுத்த மாதத்துக்கு கட்டணும். நீ தேதி எத்தனை? 10. இல்லை நீ தேதி 10 வர்ற 10ஆம் தேதியிலேருந்து கட்டணும் சார். இதை நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கையெழுத்து போடாமல் நான் வேற ஏதாவது சொல்லியிருப்பேன்ல சார். எவ்வளோ தூரம் அலைஞ்சு 1.5 மாதம் அலைஞ்சு ஏகப்பட்ட இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேப்பர். லோன் வாங்க கட்டித்தானே ஆகணும். இல்லை அதுக்கு நான் தலை வணங்குறேன் சார். நான் கட்டணும். நான் தான் வாங்குறேன், என் வீட்டுக்கு தான் வாங்கினேன், நான் கட்டணும். அங்கே வேலையில் அரைகுறை போட்டு இந்த லோனை முடிச்சதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவாங்க. இல்லை இப்போ வந்து உங்களுக்கு 2 ரூபா இப்போ ஏறிடுச்சு. நைட்டு ஒரு 3 ரூபா ஏறிடும். 5 ரூபா ஏறிடுச்சு. சரி, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட்டி வந்தீங்கன்னா அடுத்த வட்டம் நீங்கள் வரும்போது ஓடிபி உங்களுக்கு வராது. அப்படியே 10 ரூபாவோட நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். அதான் சார், நான் இது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே பெருத்தால பழுதில் அடிச்சு வாங்குற மாதிரி இருக்கு. இல்லைங்க, கொடுத்துட்டு உடனே 12,000 கட்டணும்ல. இல்லை அது வாசம் தான் சார். ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் கொடுத்து. இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது நம்ம பேங்க் வந்து 1 மாதம் கழிச்சு எடுக்கணும். மற்ற பேங்க் வச்சுக்கோங்க. கொடுத்ததுலேருந்தே நான் இப்போ இந்த 5 லட்சத்தையும் கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அதை அப்படியே மறுபடியும் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் சார். அதாவது நம்ம வந்து அப்படியே கொடுத்துறோம் இப்போ அமௌண்ட்டை. மற்ற பேங்க்ல என்ன செய்வோம், அப்படியே கொடுக்குறோம் உடனடியே. இல்லை மற்ற பேங்க்ல அந்த 12,000 எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேங்க்ல வந்து அப்படியே மக்களுக்கு அப்படியே போய் சேரணும் தானே சார் இருக்கு. இந்த முழு அமௌண்ட் ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்படியே போட்டோட சொல்லிடுறேன். பொறுங்க. ஹலோ, இந்த மீதி அமௌண்ட் அந்த 3 ரூபாயை கொஞ்சம் போட்டு விட்டுங்க. ஆமாம், ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் ஏறிங்க. 3 மணிக்கு ஏறி. ஆமாம். சரி போயிட்டு வாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கரெக்டாக கட்டுங்க. கரெக்டாக வரவு செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் வந்து அடுத்து 10 20 30 40 கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், இனிமேல் உங்களுக்கு எந்த ஓடிபி வராது. போயிட்டு வாங்க. பார்த்தீங்க வீடியோவில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே ஒரு லோனுக்குன்னு போகும்போது இத்தனை ப்ராசஸிங் கடந்து தான் நம்ம வந்து லோன் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பொதுவாக ஒரு 15 நாள் 20 நாள் வந்து அலையிற மாதிரி தான் இருக்கும். அந்த அலைஞ்சு அதுக்கு ஓடிபி சொல்லி இதுக்கு ஓடிபி சொல்லுன்னு சொல்லி நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து அனுபவப்பட்டதை தான் சொல்கிறேன். வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அலைஞ்சு ஒவ்வொன்றுக்கும் ஓட்டி மிகைப்படுத்துதல் இல்லை. இது வந்து அப்படியே நடந்த நிகழ்வுகளை தான் அப்படிதான் சொல்லியிருக்கோம். வேறு யார் மனதை புண்படுத்துறதுக்காக இது வந்து சிந்திக்கணும். நீங்கள் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லை பேங்க்ல நம்ம லோன் போட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போகணும். கடந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 1 மாதம் கழிச்சு தான் அந்த லோனுன்ற அமௌண்ட் வந்து நமக்கு ஏறும். அது வந்து எல்லாருமே போய் அந்த இடத்துல நிற்கணும். பேங்க்ல வந்து 20 நாள் அலைய விடுவாங்க. நிறைய பேப்பர்ஸ் கேட்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இது கொடுக்கணும். பத்திரம் கொடுக்கணும். பத்திரத்தில் இருந்த அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரம் பின்னாடி உள்ள பத்திரம்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய ஆமாம் எல்லாமே இருக்குது. ஓகேங்க, அவ்வளோ நீங்கள் வீடியோ பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்கணும். கமெண்ட்லேயே உங்களுக்கு நடந்த நிகழ்வு எதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் எடுத்து வந்து ஒரு வீடியோவை பதிவாக போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வர நாட்களை நம்ம அதை கொண்டு வருவோம். சரியா? ஆமாம். இன்னைக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. போகிற இடங்கள்லாம் வந்து அண்ணனை பற்றி ரொம்ப விசாரிக்கிறாங்க.
எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காரு, நீங்கள் வாரந்தோறும் திங்கக்கிழமை பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்வுகளை நீங்கள் ஒரு கேள்வியாக எடுத்து அதை பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு அதாவது வாரங்களில் 2-3 வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், வணக்கம்.